கவிஞர் கண்ணதாசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். கண்ணதாசனை வம்பிழுத்த எம்எஸ்வி போட்டாரே ஒரு போடு அந்த பாடல். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பாடல் எழுத வேண்டுமென்றே இன்னும் கவிஞரை காணோமென்னு கண்ணதாசனின் வருகைக்காக எல்லோரும் காத்திருந்தாங்க. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அடிக்கடி கைகடிகாரத்தையும் பார்த்தாராம். டென்ஷன் ஆகிவிட்டாராம். அதை கவனித்துவிட்ட கதாசிரியர் சித்ராலயா கோபு, என்னன்னே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க என்று கேட்டாராம். அதற்கு எம்எஸ்வி, இந்த பாட்டை கம்போஸ் பண்ணிட்டு அடுத்த வேலுமணி சாரோட பணத்தோட்டம் பட ரெக்கார்டிங்கும் போகணும், இன்னும் இந்த ஆளை காணோமே என்று புலம்பினாராம். அதே நேரம் இயக்குனர் ஸ்ரீதர், நீங்க இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டானே வேறு இடத்திற்கு போகணும்னு கண்டிஷனாக சொல்லிவிட்டாராம். இதற்கிடையில் தான் சரவணா ஃபிலிம்ஸ் இருந்து எம்எஸ்விக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்ததா. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து விட்டார் எம்எஸ்வி. உடனே, என்னையா இந்த குடிகாரரோட இதே வேலையா போச்சு, சொன்ன நேரத்துக்கு வந்து தொலைய மாட்டேங்கிறாரே என்று எரிச்சலூட்டும் கத்திவிட்டார். சிறிது நேரத்தில் கண்ணதாசனும் வந்துவிட்டாராம். பாடலுக்கான சுச்சுவேஷனை சிறிதர் சொல்கிறார். அது என்னன்யா, ஆஸ்பத்திரியில் புற்றுநோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கணவன் தான் எப்படியும் இறந்து விடுவோம் என்று நினைக்கிறான். அந்த டாக்டரோட தன் மனைவியின் முன்னாள் காதலன். இதுவும் அவனுக்கு தெரிந்து விடுகிறது. தான் இறந்துவிட்டால் தனது மனைவியை அந்த டாக்டர் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டுமென்றும் அவரிடம் சொல்லும் தருணம். மனம் நொறுங்கி போன அவனது மனைவி தன் சோகத்தை நெஞ்சில் சுமந்தபடி பாடும் பாட்டார். ஆரம்பத்திலிருந்து கண்ணதாசனுக்கு வரிகள் வரவே இல்லை. சிறிது நேரம் யோசித்து அவர் பாத்ரூம் போனாராம். இங்கு ஒருவர் கண்ணதாசனிடம், எம்எஸ்வி உங்களை குடிகாரனு திட்டினாரு, போட்டு கொடுக்கிறார். அப்புறம் கண்ணதாசன் கோபம் வரவே இல்லையாம். ஏண்டா விசு, நீ என்னை குடிகாரனு திட்டினியா? ஆச்சரியமாயிருக்கே, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேயே, நீ எப்படி அப்படி சொன்ன, என்னால் நம்பவே முடியலை என்றாராம். அப்புறம்தான் ராகத்தோடு சொன்னது நீதானே, சொல் சொல் என் உயிரே என்று பாடி காட்டியுள்ளாராம். சிறிதருக்கு உடனே பாட்டு பிடித்து விடுகிறது. யூனிட்டே கண்ணதாசனின் புலம்பையும் அண்ணாந்து பார்த்தது. அதனைத் தொடர்ந்துதான் 1962 சித்ராலயா கோபு சிறிதர் கதை எழுதும் சிறிதர் தயாரித்து இயக்கிய படம் நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த படத்தில்தான் முத்துராமன், கல்யாண்குமார், தேவிகா, குட்டி பத்மினி, VS ராகவன் உட்பட பலரும் நடித்துள்ளனர். எம்எஸ்வி இசை அமைத்துள்ளார். இது ஒரு வித்தியாசமான படமும் முழுக்க முழுக்க ஒரு மருத்துவமனைக்கு எடுக்கப்பட்ட முக்கோண காதல் கதை என்றும் சொல்லப்படுகிறது. ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காமை இடம் பிடித்தும் அத்தனை பாடல்களும் ஹிட்டும் அடித்துள்ளதாம். இந்த படத்தில் எங்கிருந்தாலும் வாழ்க என நினைத்து என்னை தான முத்தலாவோ நினைப்பதெல்லாம் ஒருவர் வாழும் ஆலயம், சொன்னது நீதானே ஆகிய முத்தான பாடல்களும் இடம்பெற்று என்றும் குறிப்பிடுது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.